அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்டர் சாருக்கு இங்கே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு பொழுது கற்பனைக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கேப்புக்கு அப்புறம் என்னை மறக்காம இந்த படத்துக்கு கூப்பிட்டு என்ன ஃப்ரெண்டாக மறுபடியும் கூப்பிட்டு இந்த ஒரு நல்ல படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி. மதிமாறன் இப்போ இங்கே எல்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப அமைதியான பர்சன். அவர் ஜென்ரலாக இப்போ ரொம்ப பேசிட்டாரு. இங்கே ஆக்சுவலாக இதில் கூட பேச மாட்டார் அவர். என்கிட்ட வந்து சார் ஒரு இந்த படம் வந்து ஒரு ஃபிஷர்மேன் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருக்க கதை அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன் ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டிங்கான. ஏன் சார் இவ்வளோ எக்ஸைட்டிங் ஆகிறேன், நான் ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலியிலேருந்து வந்தவன்பா அப்படின்னு சொன்னேன். ஸோ இது மாதிரி ஒரு படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. எந்த ஊர் சார் கேட்டார். நான் வடச்சென்னை சார். வடச்சென்னை மாதிரி படம் கிடையாது, இது வேற மாதிரி ஒரு படம் சார். இதில் வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்கு, நீங்கள் வந்து என் கூட ஒரு நாள் வரீங்களான்னு உங்களுக்கு ஒரு இடம் காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த ஊர் கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்களே இதை மொத்தமாக நான் நேராக பார்த்தேன். அந்த நாங்கள் கடலுக்கு நடுவில் போய் இதை பார்த்தோம். ஸோ இது அங்கே போய் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப த்ரில்லான ஸ்போர்ட்டு, ரொம்ப டேஞ்சரான ஸ்போர்ட் கூட. இப்போ இதை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா மதிமாறன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. என்னன்னாக்கா ஜல்லிக்கட்டுக்கு இணையான ஸ்போர்ட் தான் இதுவும். ஜல்லிக்கட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆனால் அந்த ஸ்போர்ட்டை அந்த ஊர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி, எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-100 கிலோமீட்டர் தாண்டி யாருக்குமே தெரியல. ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலியில் வந்து எனக்கே அது தெரியல. ஸோ இப்படி ஒரு படம் அவர் எடுத்து இந்த கதைக்களத்தை எடுத்து கொண்டு வரப்போ இது எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்றது வந்து எனக்கு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இப்போ பண்ண அந்த மேக்கிங்கே பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. இதை மாதிரி மதிமாறன் நிறைய வச்சிருக்காரு. அவர் சும்மா சின்ன சாம்பிள் தான் காமிச்சிருக்காரு இதில் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் சொல்கிறப்ப பேசுகிறப்ப நிறைய அதை பற்றி பேசுவார். ஸோ மதிமாறன் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சாக்கா, ஜெனரலாக ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சாலும் நல்ல படம் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தமிழ் சினிமாவின் ஒரு முக்கிய இயக்குனர், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஒரு போஸ்டிங்கில் வேற உள்ளே இருக்காரப்போ இந்த படம் இன்னும் செமையாக வரும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இந்த படத்தோட ஃபோட்டோ ஷூட் போயிருந்தப்போ நான் வந்து சூரியை பார்த்தேன். சூரிய பார்த்து ரொம்ப நேரம் நின்று கீழே நின்று பார்த்துட்டே இருந்தேன். மதி வந்து என்ன கேட்டார், என்ன சார் ரொம்ப நேரமாக ஹீரோவே பார்த்துட்டு இருக்கிறீங்க? இல்லை, எங்கள் சொந்தக்காரங்களாம் இப்படி தான் இருப்பாங்க. அந்த மீன்காரங்க அவங்க ஒரு கோபம் சுபாவம் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லை, அதில் அமைதியாக ஒருத்தர் இருப்பான், ஆனால் அவனுக்குள்ள ஒரு கோபம் இருக்கும். அந்த பாடி லாங்குவேஜ்லாம் நான் பார்த்தேன். அந்த பீடி எடுத்து வைக்கிறதாகட்டும், லுங்கியை தூக்கி கட்டுறது, வலையை தூக்கி போடுறது, கயிறு தூக்கி போடுறது, எல்லாமே நான் கீழே பார்த்துட்டே இருந்தேன். அது அவருக்குள்ள அந்த கேரக்டர் செமையாக ஆப்டானாரு. எனக்கு வந்து ரொம்ப ஆப்டான கேரக்டர் இந்த படத்துக்கு. ஸோ அது மாதிரி நான் நிறைய சொல்லிட்டு போகலாம். எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்தவங்க எல்லாரை பற்றி எல்லாம் பேசிட்டாங்க. அதனால நிறைய நான் இன்னும் பேசணும்னு நினைக்கல. பட் இந்த படம் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போனோம். எதுக்காகனா இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டு வெளியில் யாருக்குமே தெரியணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு உங்களை வேண்டி கேட்குறேன். நன்றி.